ஹாய் ஃப்ரெண்ட், வாங்க சிக்கன் கிரேவி ரெடி பண்ணிக்கலாம். எப்படின்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃப்ரெண்டுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். ஒரு கடாய் எடுத்து வச்சுக்கலாம். சிம்பிளா ரெடி பண்ணிக்கலாம். டக்குன்னு ரெடி பண்ணிடலாம். கடாய் எடுத்து வச்சுட்டு தேவைக்கிற அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் கூடவா தான் பிடிக்கும். 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். பட்டை 2, லவங்கம் 2 சேர்த்துக்கலாம். எண்ணெய் சுடு எண்ணதும் பட்டையும் லவங்கம் சேர்த்துட்டு சோம்பு கொஞ்சம், ஒரு 1/2 ஸ்பூன் சோம்பு போதும். அது நல்லா வெடிச்சு வரட்டும். ஏலக்காய் 2. இப்போ இது எல்லாமே ரோஸ்ட் ஆகட்டுங்க. நல்லா இது வந்து டக்குன்னு ரெடி பண்ணிடலாம் அர்ஜென்ட்டுக்கு. வெங்காயம், பச்சை மிளகா 2ம் கொரன்னு அரைச்சிட்டு வந்திருக்கேன். அந்த எண்ணெயிலேயே அதை சேர்த்துக்கலாம். ஒரு வெங்காயம் 2 பச்சை மிளகா கொஞ்சம் கொரப்பா அரைச்சின்னு வந்துட்டேன். நைஸா அரைக்க வேணாம், கொரப்பா அரைச்சின்னு வந்து அதை சேர்த்து நல்லா பாருங்க செவந்து வரட்டும். பச்சை வாடெல்லாம் போற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். உப்பு அதிலே சேர்த்துக்கலாம். கொஞ்சம் சேர்த்து பாருங்க சீக்கிரம் வதங்கி வந்துடும் வெங்காயம்லாம். அதனாலதான் கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு பாருங்க. நல்லா சீக்கிரமா வதங்கி வருது. நல்லா இது போல வதக்கிக்கலாங்க. அப்பப்போ ஏன்னா அடி பிடிக்க போது அப்பப்போ வதக்கி விட்டுக்கிட்டே இருக்கலாம். ஒரு 2 நிமிஷம் வதக்குனா போதுங்க, பச்சை வடை போயிடும். இப்போ வந்து நம்ம அதை ஓரந்தள்ளிட்டு சென்டர் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது அதை சேர்த்து நல்லா எண்ணெயிலே அப்படியே பொரிஞ்சு வரட்டும். வெங்காயம் நல்லா ரோஸ்ட் ஆனதுமே அதை சேர்த்துக்கோங்க. அது நல்லா ரோஸ்ட் ஆகட்டும். இஞ்சி பூண்டு விழுது பச்சை வடை போகிற அளவுக்கு கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்ச நேரம் நல்லா வதக்கிட்டு நம்ம அதங்கட்டிக்கும் சிக்கன் நல்லா எடுத்து நல்லா கட் பண்ணி கழுவிக்கலாங்க. கழுவி ரெடி பண்ணி வச்சிடலாம். கறிவேப்பிலை ஒரு கொத்து சேர்த்துட்டு பாருங்க சிக்கன் கழுவி ரெடி பண்ணி வச்சதை எடுத்து இப்போ சேர்த்துடலாம். இஞ்சி பூண்டு போட்டு ஒரு 2 நிமிஷம் ஆனால் போதும். அப்புறம் நம்ம கறிவேப்பிலையும் கறியும் சேர்த்துடலாங்க. சிக்கன் நல்லா கழுவி முதல்ல ரெடி பண்ணி வச்சிடணும். நம்மளுக்கு எவ்வளோ சைஸ் வேணுமோ அந்த சைஸ் வரையாக கட் பண்ணி கழுவி ரெடியாக வச்சாச்சு. இப்போ சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. வதங்கி வரட்டும். கரம் மசாலா 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன். இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. வதங்கி வரட்டும். வதங்கி வரும்போதே நல்லா வாசமா இருக்கும், செம்ம டேஸ்டாகவும் இருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. நான் எப்பயும் இது போல தான் செய்வேன். நீங்க இது போல ஒரு வாட்டிக்கு ட்ரை பண்ணி பாருங்க. தக்காளி ஒரு 4 தக்காளி சேர்த்து ஒன்றும் பாதியமாக கொரன்னு மிக்சியில் சேர்த்து அரைச்சிட்டு வந்து ஊற்றிக்கலாம் அந்த சிக்கன்லேயே. அதுவும் சேர்ந்து வதங்கி வரட்டும். மசாலா தூள்லாம் போட்டு கொஞ்ச நேரம் வதங்கின உடனே தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. பாருங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. தக்காளி சீக்கிரம் வதங்கிடும், அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. பாருங்க சைடெல்லாம் நல்லா கொதிச்சு வருது. நல்லா இது போல நல்லா கொதிச்சு சுண்டி வரட்டும். அப்படியே நம்ம தண்ணியே இன்னும் எதுவும் சேர்க்கல, அதுலயே தண்ணி வருது பாருங்க. சிக்கன்லயே அவ்வளோ தண்ணி இருக்கு. குழம்பு மிளகாத்தூள் அது நான் 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நீங்க காரம் கம்மியா வேணும்னா 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க போதும். நாங்க கொஞ்சம் காரம் அதிகமா சாப்பிடுவோம், அதனால நல்லா காரசாரமா இருக்கும் எங்களுடைய சிக்கன் கிரேவி. கம்மியா வேணும்னா கம்மியா சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே நம்ம பச்சை மிளகா 3 பச்சை மிளகா வெங்காயம் அரைச்சி போட்டிருக்கோம் காரத்துக்கு. அதோட நீங்க தேவைக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் சேர்த்து கொஞ்ச நேரம் வதக்கிட்டதும் தண்ணி வந்து 1 டம்ளர் சேர்த்து நல்லா அலசி ஊற்றிக்கோங்க. மிக்சி ஜார் நம்ம தக்காளி அரைச்சிட்டு வந்தோம் இல்லைங்களா, அதனால அதை அலசி ஊற்றிடுங்க. தண்ணி வந்து கறி முக்குற அளவுக்கு இருந்தால் போதும், ரொம்ப தண்ணி தேவைப்படாது. நீங்கள் குழம்பு மாதிரி வேணும்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றிக்கலாம். நீங்கள் நான் டிக்கா தான் வைக்க போகிறேன், அதனால அவ்வளோதான். 1 டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு கலக்கி விட்டுட்டு மூடி போட்டு விட்டேன். ஒரு 5 நிமிஷம் கழிச்சு பார்த்தோம்னா பாருங்க எண்ணெயெல்லாம் மிதந்து வருது வெளியே, நல்லா கொதிச்சு வருது.
இதே போல் ஒரு 2-3 டைமுக்கா அப்பப்போ எடுத்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடி பிடிக்காம இருக்கும். அதனால மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் கழிச்சு பாருங்க. நல்லா சுண்டி வருது. தண்ணியெல்லாம் கிரேவியா ஆயிருச்சு பாருங்க. அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு தனியா வருது. பார்க்கும்போதே சாப்பிடணும் போல இருக்கு. ரெடி ஆயிருச்சு. உப்பு, காரம் ஒரு வாட்டிக்கு செக் பண்ணி பாருங்க. இந்த சமயத்துல கறி வெந்துருச்சா பாருங்க. நல்லா வெந்து போச்சு. ஒரு 10, 15 நிமிஷத்துல சூப்பரா வெந்துரும் பாருங்க. கிரேவி ரெடி ஆயிருச்சு. கொத்தமல்லி தழை தூவிட்டு இட்லி, தோசை, சப்பாத்தி செம்ம டேஸ்ட்டா இருக்குங்க. ரசம் சாதத்துக்கு அள்ளும். அப்படியே அவ்ளோ அருமையா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி வந்ததுன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க் யூ.